என்னோட ரட்சிப்பை பற்றிய நிச்சயத்தோட இருக்கிறது எப்படி? சோதனையை நான் எப்படி மேற்கொள்ளுவேன்? கவலையில இருந்து நான் ஜெயமாகிறது எப்படி? நான் எப்படி மன்னிப்பை கண்டடைய முடியும்? தேவனிடம் செல்ல ஒரே வழிதான் இருக்கா? கிறிஸ்தவர்களுக்கு ஏன் நிறைய பிரச்சனைகள் இருக்கு? ஏன் என்னோட ஜபங்களுக்கு பதில் வரல? தேவனால மன்னிக்க முடியாத பாவங்கள்னு ஏதாவது இருக்கா? விசுவாசம்னா என்ன? மேலான கட்டளைங்கிறது என்ன? பிரதான கட்டளை என்றால் என்ன? வணக்கம், நான் டேவிட் ஜெரமையா. கிறிஸ்துவர்கள் கேட்கிற 10 கேள்விகள்னு தலைப்பிடப்பட்ட இந்த 10வது பகுதி தொடர்ல கடைசி செய்தியில நீங்க என்னோட இணையறீங்க. எல்லா கேள்விகளுக்கும் இந்த தொடர்ல நாங்க பதில் தந்திருக்கோம். இன்னைக்கான கேள்விக்கு மட்டும்தான் பைபிள்ல இருந்து ஒவ்வொரு வார்த்தையா நாங்க எடுத்திருக்கோம். இன்னைக்கு கேள்வி ஒரு யூத வேத பாரகன் உண்மையிலேயே இயேசு கிட்ட கேட்டாரு. அதுதான் இன்னைக்கான என்னோட செய்தி தலைப்பும் கூட. கட்டளைகள் எல்லாத்திலையும் பிரதான கட்டளையா எது இருக்கு? இயேசு கிறிஸ்து வேத பாரகனுக்கு தெளிவா பதில் தந்ததுனால இன்னைக்கு கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு நமக்கு பிரச்சனை இருக்காது. ஆனா இயேசு கிறிஸ்துவோட பதில் 2 பகுதிகளா இருக்கு. ஒரு பதிலும் அப்புறம் ஒரு தொடர்ச்சியும். அதோட சேர்த்து நவீனமா இருக்கிற இந்த காலத்துல பிரபலமா இருக்கிற ஒரு பழமொழியையும் தெளிவுபடுத்துவோம். ரொம்ப முக்கியமா எல்லாத்தையும் விட பிரதானமானதுன்னு இயேசு சொன்ன கட்டளையோட ஆழமான தாக்கங்களையும் நாம புரிஞ்சுக்க, இந்த கேள்வியை பத்தி இன்னும் அதிகமா தெரிஞ்சுக்க இன்னைக்கான திருப்பு முனை நிகழ்ச்சியில நீங்களும் என் கூட இணைவீங்கன்னு நான் நம்புறேன். ஒரு வழக்கமான நிகழ்ச்சிக்கு வார கடைசியில் வெளியே போகிறதுக்காக ரெடி ஆகிட்டு இருந்த ஒரு பையனை பற்றி நான் படித்த கதை எனக்கு ஞாபகத்துக்கு வருது. வாரம் போக போக வார கடைசிக்கு அவர் நெருங்கினார். அப்போ தான் அவர் தன்னோட வழக்கமான உடைகளை துவைக்காமல் அது அழுக்காக இருந்ததையும் உணர்ந்தார். மேலும் அவர் எப்பவுமே போடுற லாண்ட்ரி கடைக்காரர்களை கூட அதை உடனே செய்ய முடியல. அப்போ தான் நகரம் முழுக்க இருக்கிற 1 மணி நேரத்தில் சுத்தம் பண்ணுற நிறுவனம் அந்த கடைக்கு முன்னாடி இருந்தது ஞாபகத்துக்கு வந்துச்சு. உடனே அவருடைய துணிகளை எடுத்துக்கிட்டு காரில் ஏறி அந்த நிறுவனத்துக்கு போய் அதுக்கான ஃபார்மை நிரப்பினார். அப்புறம் அவர் என்னோட ட்ரெஸ்ஸை வாங்குறதுக்கு நான் 2 மணி நேரத்தில் திரும்பி வருவேன்னு சொன்னார். அதுக்கு அந்த பையன் இல்லை சார், அதுக்குள்ளே எங்களால் முடியாதுன்னு சொல்லிட்டான். அவர் 1 மணி நேரத்தில் சுத்தம் செய்யணும்னு இந்த நிறுவனம் சொல்லுதுன்னு கேட்டார். அதுக்கு அந்த பையன், ஓ அதுவா, அது எங்கள் பிஸ்னஸோட பேர், எங்களால் அதை செய்ய முடியாதுன்னு சொன்னான். நிறைய கிறிஸ்துவர்களும் இப்படி தான் இருக்காங்களோன்னு நான் நினைக்கிறேன். நாம் நமக்கு மேலே கிறிஸ்துவன்ற பேரை வச்சுருக்கோம். ஆனால் உண்மையாகவே அது எந்த ஒரு அர்த்தத்தையும் தரலை. நம்ம கூப்பிடுற வெறும் பேராக மட்டும்தான் அது இருக்குது. நாம் செய்ய வேண்டியதை நம்ம செய்யலை. இன்னைக்கு இந்த கேள்வி பதில் விஷயத்தில் இயேசு வேத பாரகன் மூலமாக அப்படி நம்ம சொல்கிறதோட உண்மையான அர்த்தத்தை புரிஞ்சுக்க நமக்கு உதவி செய்ய போகிறாரு. உண்மையிலே ஒரு கிறிஸ்தவனாக இருக்கிறதோட அர்த்தம் என்ன? அது எப்படி வேலை செய்யுது? அது எப்படி இருக்கும்? எனக்கு உண்மையாகவே இந்த பிரச்சனை இருக்கா இல்லையான்னு நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? இந்த பகுதி பிரதான கட்டளைக்கான தேடல்ன்ற இந்த பகுதியானது 28வது வசனத்தில் இருக்கிற வசனத்தோட ஆரம்பிக்குது. இந்த வார்த்தைகளை கவனமாக கேளுங்க. வேத பாரகரில் ஒருவன் அவர்கள் தர்க்கம் பண்ணுகிறதை கேட்டு அவர்களுக்கு நன்றாய் உத்தரவு சொன்னார் என்று அறிந்து அவரிடத்தில் வந்து கற்பனைகளிலெல்லாம் பிரதான கற்பனை எதுவென்று இயேசுவிடம் கேட்டான். இப்போ இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து கிட்ட கேட்ட அந்த மனுஷன் ஒரு வேத பாரகன்னு பைபிள் சொல்லுது. அதோட அர்த்தம் அவன் ரொம்பவே ஒரு பக்தியான மனுஷனா இருந்தான். ஒரு வேத பாரகன் என்பவன் மற்ற ஜனங்களுக்காக வேத எழுத்துக்களை நகல் எடுக்கிறவன். அவர் தன்னோட வாழ்க்கை முழுசையும் தேவனுடைய வார்த்தையில வேத எழுத்துக்களை நகல் பண்றதுலயே செலவு பண்ணினார். இறையியலாளர்னு கூட இன்னைக்கு நம்ம அவரை சொல்லலாம். இயேசு கிட்ட இந்த கேள்வியை கேட்ட அந்த மனுஷன் சிறந்த பக்தியான மனுஷனாகவும் ஒரு இறையியலாளராகவும் இருந்தார்னு நம்ம சொல்லலாம். மேலும் உண்மையாவே அவரு ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணுங்கிற ஆசையோட வந்தாரு. அதோட இந்த கேள்விக்கு பதில் இல்லைன்னு அவர் நம்பினார். நாம இந்த கேள்வி கேட்ட அந்த சூழ்நிலையை பார்க்கும்போது நான் பேசுறதை நீங்க புரிஞ்சுப்பீங்க. பார்த்தீங்கன்னா யூத பாரம்பரியம் தேவனுடைய நியாயப்பிரமாண கட்டளைகளை செய்யக்கூடிய கட்டளைகள் அப்புறம் செய்யக்கூடாத
கட்டளைகள்னு பிரிச்சது. அந்த பாரம்பரியத்தின்படி பழைய ஏற்பாட்டில் 613 கட்டளைகள் இருக்கு. நீங்க டாக்டர் ஜெரமையானுக்கு கஷ்டமா இருக்கு, 10 கட்டளைகள் மட்டும்தான் இருக்கு, அதோட அந்த முதல்ல இருக்கிற 10ல கூட நான் முழுசா எதையும் செய்யலன்னு நீங்க சொல்லலாம். நல்லது, அதெல்லாம் 613 இருக்கு. பழைய ஏற்பாட்டில் 613 கட்டளைகள் இருக்கு. மேலும் அதை நீங்க பிரிச்சீங்கன்னா அதுல 248 கட்டளைகள் நாம கண்டிப்பா செய்ய வேண்டியவைகளை சொல்லுது. அப்புறம் 365 கட்டளைகள் நம்ம எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்ற மாதிரி இருக்கும். இது முக்கியமான 10 கட்டளைகள் கிடையாது. நீங்க பழைய ஏற்பாட்டை ஒவ்வொரு வார்த்தையா படிப்பீங்கன்னா இது எல்லாமே சேர்க்கை கட்டளைகள்னு நீங்க தெரிஞ்சுப்பீங்க. இந்த வேத பாரகன் அன்னைக்கு இயேசுகிட்ட வந்து, ஆண்டவரே, இவைகளில் ரொம்பவும் முக்கியமானது எதுன்னு கேட்டா, இது எப்படி இருக்குன்னா, நீங்க ஒரு ரூமுக்குள்ள நடந்து போறீங்க, அங்க டேபிள்ல 613 கட்டளைகள் இருக்கு. இயேசுவே, நீங்க அங்க போய் அதுல ஒன்னை எடுத்து இதுதான் ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்ல விரும்புறேன்னு வேத பாரகன் சொல்ற மாதிரி இருக்கு. இதுல எது பிரதானமானது? இப்போ நம்மள நிறைய பேருக்கு இயேசு அந்த 10 கட்டளைகள்ல இதுதான் முக்கியமானதுன்னு அவனுக்கு பதில் சொல்லியிருந்தா ஆச்சரியமா இருக்காது. அதோட யாத்ராகமம் 20வது அதிகாரத்தில் இருக்கிற அந்த முதல் கட்டளை உங்களுக்கு தெரியுமா? உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே, என்னையன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். 10 கட்டளைகள்ல இதுதான் முக்கியமான கட்டளை. இயேசு இதை சொல்லி தான் பதில் தந்திருப்பான்னு நம்ம நினைச்சிருக்கலாம். ஆனா அவர் அப்படி சொல்லல. இயேசு 29 அப்புறம் 30வது வசனத்துல பதில் தராரு. கற்பனைகளில் எல்லாம் பிரதான கற்பனை எதுவென்றால், இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை. நீங்க அதை சொல்லும்போது அல்லது அதை பத்தி பேசும்பொழுது ஷீமா குறிப்பிடுறது தான். இப்படி அந்த மனுஷனுக்கு இயேசு பதிலா சொன்னாரு. இதை ஷீமான்னு உச்சரிப்பாங்க. இதை ஆங்கிலத்தில் சொல்கிறேன், SHEMA, ஷீமா. இதை இன்னொரு தடவை சொல்கிறேன், ஷீமா. இப்போ இந்த ஷீமாங்கிறது பழைய ஏற்பாட்டில் இருக்கிற அந்த குறிப்பிட்ட கருத்துக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பா இருக்கு. உபாகமம் 6:4-5 நாம் இப்படி வாசிக்கிறோம், இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. எபிரேய வார்த்தையான ஷீமா வசனத்தில் முதல் வார்த்தையா இருக்கிறதுனால இதை ஷீமான்னு சொல்றாங்க. ஷீமா வார்த்தையோட அர்த்தம் என்னன்னா கேள். அப்போ ஷீமானா இந்த வார்த்தையை கேளுங்கிற ஒரு கட்டளையாகும். மேலும் யூத பாரம்பரியத்தில் அவங்க கிட்ட இருந்த மற்ற எல்லா ஆவணங்களையும் விட ஷீமா மிக முக்கியமான ஆவிக்குரிய ஆவணமா இருந்துச்சு. யூத மார்க்கத்தில் இருந்த முக்கியமான நம்பிக்கை ஷீமா ஆகும். நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. இதுதான் ஷீமாவாகும். மேலும் ஒவ்வொரு யூத குழந்தையும் அவங்களோட முதல் மனப்பாட வசனமாக இதை கற்றுக்கணும். அதோட அவங்கள காலையில் ஒரு தடவையும் இரவு ஒரு தடவையும் தினமும் 2 தடவை இதை சொல்ல வைக்கணும். அந்த காலத்தில் யூத மார்க்கத்தை பின்பற்ற ஒரு மனுஷனோட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த ஷீமாவா இருந்துச்சு. இப்போ வரைக்கும் இன்றைக்கும் கூட ரொம்பவே முக்கியமானதாக இருக்கு. யூத ஜப புத்தகத்தில் இது மைய ஜபமாக இருக்கு. ஒரு குழந்தை கத்துக்கிற வேத வசனங்கள்ல முதல் பகுதியில் இது இருக்கு. மேலும் ஜப ஆலயத்தில் இதை நினைவுபடுத்தி சொல்லவும் செஞ்சாங்க. இதை அவங்க சொல்றப்போ அவங்க தங்களோட வலது கையை எடுத்து அதை அவங்க கண்களுக்கு மேலே வச்சு எல்லாத்தையுமே அழிச்சிடுற மாதிரி அந்த ஷீமாவை மறுபடியும் சொல்வாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதனால தான் வேத பாரகன் இயேசு கிட்ட இந்த எல்லா கட்டளைகள்லையும் முக்கியமான கட்டளை எதுன்னு கேட்டான். அப்போ இயேசு, நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக அப்படின்னு சொன்னாரு. அவர் இதை சொல்லும்போது என்ன அர்த்தத்தில் சொன்னாரு? கர்த்தரை நேசிப்பது தான் நீங்க யாருன்னு உங்களுக்கு சொல்லக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயம்னு அவர் சொல்றாரு. இதை நம்ம பிரிப்போம். முதல்ல உன் முழு இருதயத்தோடு. இப்போ இருக்கிறத விட கொஞ்சம் இளமையாக இருந்த சில வருஷங்களுக்கு முன்னாடி இந்த கேள்வியோட ஒரு நபர் என்கிட்ட வந்தது ஞாபகம் இருக்கு. அவர் டாக்டர் ஜெரமையா. என் நண்பனுக்கு இருதய மாற்று அறுவை சிகிச்சை நடந்திருக்கு. என்னோட நண்பன் கிறிஸ்துவர் கிடையாது, ஆனால் அந்த இதயத்தை தானம் பண்ணவர் கிறிஸ்துவர். இதோட அர்த்தம் என்னோட நண்பன் இப்போ கிறிஸ்துவனா? சுவாரஸ்யமான ஒரு சிந்தனை இல்லையா? நீங்கள் ஒருவேளை கிறிஸ்துவ இதயத்தை பெற்றிருந்தீங்கன்னா அது உங்களை கிறிஸ்துவனா கண்டிப்பாக மாற்றாது. கண்டிப்பாக அது மாற்றாது. ஏன்னா அதை தான் இங்கே இயேசு கிறிஸ்து பேசிக்கிட்டே இருக்காரு. உங்கள் உடம்புல உங்களுக்கு இருக்கிற இந்த பம்பிங் ஸ்டேஷனை பற்றி அவர் இங்கே பேசலை. அதை விட ரொம்பவே முக்கியமான ஒன்றை பற்றி பேசுகிறாரு. இதயம் புதிய ஏற்பாட்டோட கருத்தின்படி இதயம் உங்க உணர்ச்சியோட மையப்பகுதி, உங்க உணர்வுகளோட மையம், உங்க ஆசைகளோட மையம். அதுல தான் உங்க திட்டங்களை நீங்க ஏற்படுத்துறீங்க. மற்றவங்க கூட நீங்க அதுல இருந்து தான் பேசுறீங்க. உங்களோட இதயம் உங்க உயிரோட உணர்ச்சி பகுதியா இருக்கு. அப்போ நீங்க ஒருத்தர்கிட்ட நான் என் முழு இருதயத்தோட உன்னை நேசிக்கிறேன்னு
நீங்க சொல்லும்போது உங்க மனைவி கிட்ட, அன்பே என்னோட நெஞ்சில எனக்கு இருக்கிற பம்பிங் ஸ்டேஷன்ல இருந்து நான் உன்னை நேசிக்கிறேன்னு உங்க மனைவி கிட்ட நீங்க சொல்ல மாட்டீங்க. இல்ல நீங்க உங்க மனைவியை நேசிக்கிறீங்க. நீங்க எல்லாரையுமே உங்க முழு இதயத்தோட, உங்க முழு உணர்ச்சியோட, உங்க எல்லா ஆசையோட, உங்க எல்லா உணர்வுகளோட நீங்க நேசிக்கிறீங்க. சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு நம்மளோட செயலற்ற அன்பு தேவை கிடையாது. நம்மளோட உணர்ச்சி மிக்க அன்பு தான் அவருக்கு தேவை. அவரோட உண்மையான கட்டளை நீங்க தெரிஞ்சுக்க விரும்புனீங்கன்னா, உன் தேவனாகிய கர்த்தரை உன்னுடைய எல்லா உணர்ச்சிகளோடும் உன்னுடைய முழு இருதயத்தோடும் அன்பு கூறு. எனக்கு உங்களை பத்தி தெரியாது. நான் அதை வாசிக்கும் போது சகோதரனே, அதை நான் செய்ய முடியும்னு என்னால் உறுதியாக சொல்ல முடியாது. அதை செய்யணும்னு எனக்கு தெரியும். ஒருவேளை சில நேரம் நான் செய்யவும் செய்வேன். தேவனை நேசிக்கிறது எப்படின்னு நினச்சி நான் ஆச்சரியப்படுவேன். அப்புறம் முழு இருதயத்தோடு அவரை நேசிக்கிறது மட்டும் இல்லாமல் முழு ஆத்மாவோடையும் அவர்கிட்ட அன்பு காட்டணும், அவரை நேசிக்கணும். அதோட ஆத்மாங்கிறது இந்த இடத்துல உங்களுக்குள்ளே இருக்கிற தனிச்சையாக செயல்படுற ஆசை, விருப்பம், அது மூலமாக செயல்படுற ஒரு விஷயமாக இருக்கு. நீங்கள் சர்வ வல்லமையுள்ள தேவனை உங்கள் ஆத்மா மூலமாக நேசித்து அதனால் நீங்கள் முன்னேறி போகிறீங்க. உங்கள் ஆத்மா மூலமாக நீங்கள் முடிவெடுக்கிறீங்க. ஒரு விஷயத்தை தொடங்குறதுக்கான வழியை நீங்கள் இங்கேருந்து தான் பார்க்க ஆரம்பிக்கிறீங்க. இப்படி நீங்கள் உங்களுக்குள்ள நெருப்பை எரிய விடுறீங்க. இங்கே தான் தேவனை நீங்கள் முழு பலத்தோடு நேசிக்கிறீங்க. உன் முழு இருதயத்தோடும் தேவனிடத்தில் அன்பு கூறு. உங்கள் உணர்ச்சி, உங்கள் முழு பலத்தோடும் மற்றும் ஆசையோடும் தேவனிடத்தில் அன்பு கூறுங்க. அடுத்து மூணாவதா ஒன்று, உங்கள் முழு மனதோடும் தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டும். நீங்கள் கிறிஸ்தவங்களா ஆக போறீங்கன்னா உங்களுக்கு உங்கள் மனசு இருக்கணும்னு எத்தனை பேருக்கு தெரியும்? ஏன்னா சுவிசேஷத்தை புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரே வழி அதுதான். இன்னைக்கு நீங்கள் ஒரு கிறிஸ்தவராக இருக்கீங்கன்னா சுவிசேஷம் உங்கள் மனசோட வாசல் வழியாக உங்கள் அமைப்புக்குள்ளே வந்ததுனால தான். தேவன் நமக்கு மனசை தந்திருக்காரு. அதோட அந்த மனசு அவரோடது. மேலும் தேவன் நாம அதை வலுப்படுத்தி அதை பயன்படுத்தணும்னு விரும்புகிறாரு. அதோட அதை ஏதோ ஒரு வழியில் அவருக்கு சேவை செய்யறதுக்கு தரணும். தேவன் கிட்ட உங்கள் முழு மனதோடு அன்பு கூறுங்கள். C.S. லூயிஸ் ஒரு தடவை எழுதினாரு, தேவன் மற்ற சோம்பேறிகளை விட புத்திசாலிகளான சோம்பேறிகளை விரும்புறது கிடையாதுன்னு. வேற வார்த்தையில் சொல்லணும்னா, நீங்க வேற எந்த விதத்தில் சோம்பேறியா இருந்தாலும் கூட அறிவுபூர்வமாக நீங்க சோம்பேறியா இருக்காதீங்க. நீங்க ஒரு கிறிஸ்தவராக மாற நினைச்சீங்கன்னா உங்க முழு மூளையையும் அனைவரையும் ஆட்கொள்ளும் ஒரு செயலில் நீங்க இறங்குறீங்கன்னு நான் எச்சரிக்கிறேன். நீங்க ஒரு கிறிஸ்தவராக மாறணும்னா நீங்க முழுசா செயலில் இறங்குறீங்க. இப்போ நான் தங்களோட அறிவார்ந்த வலிமையாலையும் தங்களோட திறமைகள்லையும் என்னை உற்சாகப்படுத்தின ஆண்கள் அப்புறம் பெண்களுக்காக இன்னைக்கு நான் கர்த்தருக்கு நன்றி சொல்ல விரும்புகிறேன். அவங்கள நீங்களும் சில பேர் இருக்கீங்க, நிறைய பேர். ஏன்னா நீங்கள் தேவனுடைய வார்த்தையை கற்றுக்கணும்னு விரும்புகிறீங்க. ஜனங்க வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வர தேவனோட வார்த்தை மூலமாக தேவனோட ஆவியானவரால் பயன்படுத்தப்படுற சத்தியத்தால் உங்கள் மனசை நீங்கள் வலுப்படுத்த விரும்புகிறீங்க. உங்கள் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் தேவனிடத்தில் அன்பு கூறுங்கள். உங்கள் முழு மனதோடு தேவனிடத்தில் அன்பு கூறுங்கள். அப்புறம் கடைசியாக ஒன்று, உங்கள் முழு பலத்தோடும் தேவனிடத்தில் அன்பு கூறுங்கள். பலம்ன்றது உங்கள் உடம்போட திறன், உங்கள் உடம்போட வலிமை. எப்படி இருந்தாலும் நீங்கள் உங்கள் உடலை தேவனை நேசிக்க பயன்படுத்துகிறீங்க. ஆனால் அவர் உங்களுக்கு கொடுத்த வலிமையை மற்றவங்க கூட சேர்ந்து வேலை செய்கிறதுக்கு பயன்படுத்துகிறீங்க. இன்றைக்கி நம்ம பேசும்பொழுது அதை பற்றி சில யோசனைகளை உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். அதனால் ஒரு நிமிஷத்துக்கு நம்ம நிறுத்திட்டு பிரதான கட்டளையோட தேடல் பற்றியும் கட்டளையோட அறிக்கையை பற்றியும் யோசிப்போம். அந்த அறிக்கை இதுதான்: கர்த்தராகிய தேவனிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. இப்போ மார்க்கு 12:31 இருக்கிற பிரதான கட்டளையோட தொடர்ச்சியை நம்ம பார்க்கலாம். இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பது. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றும் இல்லை என்றார். இப்ப வேத பாரகன் கேட்ட ஒரு கேள்விக்கு இயேசு 2 பதில்கள் தரது சுவாரஸ்யமா இருக்கு இல்லையா? கர்த்தராகிய தேவனிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கட்டளை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. அது இப்பொழுது மேன்மையான கட்டளை என்று அழைக்கப்படுகிறது. அடுத்தவர் உங்களுக்கு எதை செய்ய விரும்புகிறீங்களோ அதையும் நீங்கள் அவங்களுக்கும் செய்யுங்க. இதுதான் அந்த மேன்மையான கட்டளை. இப்போது இந்த மேன்மையான கட்டளை மதிப்பற்றதா, தவறாக புரிஞ்சுக்கப்படுறதா, தவறாக உபயோகிக்கப்பட்டதா, அப்புறம் தவறாக பயன்படுத்துறதா பல வருஷங்களாகவும் பல காரணங்களுக்காகவும் இருக்குது. மேலும் நான் இப்போ கொஞ்சம் நேரம் எடுத்து மேன்மையான கட்டளை எதுன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி, எது மேன்மையான கட்டளை இல்லைன்னு சொல்ல போகிறேன். அது நல்ல இலக்கணம் கிடையாதுன்னு தெரியும், ஆனால் அது நல்ல இறையல். முதல்ல இந்த கட்டளையை கவனிங்க. இந்த மேன்மையான கட்டளை கற்பனை முடிவானது கிடையாது. இதை நீங்கள் சம்பந்தம் இல்லாத இடத்துல பயன்படுத்தினீங்கன்னா அது பின்விளைவுகளுக்கும் குணநலன் மாறுறதுக்கும் காரணமாகவும் அமையலாம். அது எப்படி நடக்கும்னு கேட்கலாம். அதாவது தேவனை முதல்ல நேசிக்கிறது இல்லாமல் உங்களை நேசிக்கிற மாதிரி மற்றவங்களை நேசித்து இந்த மேன்மையான கட்டளையை உங்கள் வாழ்க்கையோட கட்டளையாக பயன்படுத்தினீங்கன்னா உங்களை எப்படி மற்றவங்க நடத்தணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதே மாதிரி நீங்களும் மற்றவங்களை நடத்துவீங்க. அதாவது நீங்கள் மற்றவங்க கிட்ட உங்களை நடத்துகிற மாதிரி உங்களை மாதிரி நினச்சி நடந்துப்பீங்க. நம்ம எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கோன்றதையும் எனக்கு என்ன விருப்பமோ அதுவே உங்களுக்கும் விருப்பமாகவும் தேவையும் இருக்குன்றதை குறிக்குது.
மற்றவங்களுக்கு நீங்கள் என்ன செய்ய விரும்புகிறீங்களோ அதை செய்கிறது கிடையாது. ஆனால் அவங்க என்ன விரும்புகிறாங்களோ அதை அவங்களுக்கு செய்கிறது. உங்கள் உறவை நீங்கள் நேசிக்கிறவங்க கிட்ட இருந்து என்ன உங்களுக்கு தேவைன்றதை வச்சு அளக்காமல் வேலையில் இறங்கி செயலில் நீங்கள் நேசிக்கிற நபரோட மனசில் என்ன போய்கிட்டு இருக்குங்கிறத கண்டுபிடிச்சி அவங்களோட தேவைகளை சந்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இதை தான் ரொம்ப மேன்மையான உன்னதமான கட்டளைன்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் அதில் பெரிய வித்தியாசம் ஒன்றும் இல்லை. அது முன்வைக்கப்பட்ட நேரத்தில் மென்மையான ஒரு கட்டளை. மேலும் முதல்ல இந்த மேன்மையான கட்டளை முடிவானது கிடையாது. அதை நான் மேன்மையான கட்டளைப்படி வாழறேன்னு சும்மா சொல்ல முடியாது. ஒருவேளை நீங்கள் அதை புது ஏற்பாட்டோட அதை சூழலை விட்டு செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக நிறைய தவறுகளையும் சொல்லப்போன எதிரிகளையும் உருவாக்கிப்பீங்க. அது முடிவானது மட்டும் கிடையாது, இது விரிவானதும் இல்லை. இது விரிவானது இல்லைங்கிறதுக்கு கீழ்வரியில் இருக்கு. நான் உங்களுக்கு சொல்கிறேன், கவனமாக கேளுங்க. இந்த மேன்மையான கட்டளை மூலமாக நீங்கள் பரலோகம் போக முடியாது, நீங்கள் அங்கே நுழைய முடியாது. கர்த்தருக்கு முன்னால் நிற்கும் போது ஏன் உன்னை பரலோகத்தில் அனுமதிக்கணும்னு அவர் கேட்டால் நான் இந்த மேன்மையான கட்டளை செஞ்சேன்னு சொல்வீங்க. இல்லை, என்னை விட்டு நீ போ, நீ யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லுவார். இந்த மேன்மையான கட்டளை முடிவானதும் இல்லை, விரிவானதும் இல்லை. அப்போ இதால் என்ன பிரயோஜனம்னு நீங்கள் கேட்கலாம். சரி, இதோட நோக்கமும் பிரதான கட்டளை என்னங்கிற கேள்விக்கு இயேசுவோட பதிலோட 2ஆம் பகுதியான தேவனை நேசிக்கிறது என்னன்னும் இந்த எல்லா விஷயங்களையும் நம்ம பகுதியில் செய்யணும்னா நம்ம மேலே நம்ம கண்ணை வைக்கவும் நினைக்கிற இது முக்கியமானதுன்னு தெரிஞ்சுக்கணும். நம்ம தேவனை நேசிக்கிறதோட அர்த்தத்தை உண்மையிலேயே புரிஞ்சுக்கிட்டா நம்ம மேலே கண்ணை வைக்கிறத விட்டுட்டு மற்றவங்களை பார்க்க கற்றுக்கணும். மேலும் இந்த செய்தியோட முடிவில் இது ரொம்ப உறுதியாக நிரூபிக்கப்பட்டிருக்கு. இருந்தாலும் கவனமாக கேளுங்க. பைபிள் முழுக்க நீங்கள் பார்த்தீங்கன்னா பல இடத்துல இந்த ஒரு நிபந்தனை தான் மறுபடியும் முக்கியமாக இருக்கிறத நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க. அதில் வெறும் 10 மட்டும் நான் ஸ்க்ரீனில் போட்டு காட்டுறேன். அதில் ஒவ்வொன்றா நாம் பார்க்கலாம். இருந்தாலும் அது இருக்கிற 3 இடங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதை நல்லா கவனிங்க. பிலிப்பியர் 2:4 அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக. ரோமர் 15:2 நம்மில் ஒவ்வொருவனும் பிறனுடைய பக்தி விருத்திக்கு ஏதுவான நன்மையுண்டாகும்படி அவனுக்கு பிரியமாய் நடக்க கடவன். 1 கொரிந்தியர் 10:24 ஒவ்வொருவனும் தன் சுய பிரயோஜனத்தை தேடாமல் பிறனுடைய பிரயோஜனத்தை தேட கடவன். நம்மளை நேசிக்கிற மாதிரியே மற்றவங்களையும் நேசிப்போன்னா ஒருவேளை பக்கத்து வீட்டுக்காரருக்கு அவரோட வேலை போயிடுச்சுன்னா நமக்கே வேலை போன மாதிரி நினைப்போன்னு ஒருத்தர் சொன்னார். மற்றவங்க யாராவது தன்னோட மனைவியையோ இல்லை கணவனையோ இழந்தா அவங்க படுற அதே வருத்தம் நமக்கும் இருக்கும். உண்மையாகவே நம்மளை நேசிக்கிற மாதிரியே மற்றவங்களையும் நேசிச்சோன்னா நம்மளை விட்டு பிரித்து எல்லா தடைகளையும் கடந்து நம்ம நேசிக்கிற அவங்க மனசுக்குள்ளே நாம் போவோம். அதோட அவங்களோட உண்மையான தேவையை நம்ம கண்டுபிடிச்சி நமக்கே அந்த தேவை இருக்கிற மாதிரி அவங்க இடத்துல நம்மளை வச்சு யோசிப்போம். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்த அப்புறம் பைபிள் எழுதப்பட்ட அந்த கலாச்சாரத்தில் அன்புக்காக பல வார்த்தைகள் இருந்துச்சு. அதில் ரொம்பவே நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச வார்த்தை எரோஸ். அதிலிருந்து தான் நாம் எராட்டிக்குங்கிற வார்த்தையை எடுக்கிறோம். பாலியல் அன்பு இல்லை சிற்றின்ப அன்பு சொல்கிறதுக்கான வார்த்தை. அதுக்கப்புறம் ஸ்டெராஸ்னு சொல்கிற இன்னொரு வார்த்தை இருந்துச்சு. இந்த வார்த்தையை நீங்கள் எப்படி உச்சரித்தாலும் சரி, இந்த வார்த்தை நட்புறவுக்காகவும் அன்பான உறவுக்காகவும் கிறிஸ்துவ நண்பர்களோடு இருக்கிற உங்களோட நட்பை குறிக்கிறதுக்காகவும் இருந்துச்சு. பாலியல் அன்பு இருந்துச்சு, நட்புறவு அன்பு இருந்துச்சு. ஆனால் இயேசு இந்த இடத்துல வரும்போது ஒரு புது வார்த்தை இருந்துச்சு. அந்த வார்த்தை தான் அகாப்பே. இயேசு கிறிஸ்து வரதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட இது யாருக்குமே தெரியாது. ஏன்னா அது தேவனோட ஒரு வார்த்தை. தேவன் நம்ம மேலே வச்சிருக்கிற அன்பை விளக்குற ஒரு வார்த்தை இதுதான். இந்த அகாப்பே அன்புக்கான நல்ல ஒரு உதாரணம். எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் பிரதிபலனை எதிர்பார்க்காம மற்றவங்களுக்கு செய்கிறது. அப்படிதான் தேவன் நம்மளை நேசிச்சாரு. அவர் ஏன் இப்படி நம்மளை நேசிச்சாருன்னு உங்களுக்கு தெரியுமா? இப்போ நான் அதை உங்களுக்கு சொல்ல போறேன். ஏன்னா அவருக்கு கொடுக்கறதுக்கு நம்மக்கிட்ட ஒன்றுமே இல்லை. ஒருவேளை அவர் இந்த அகப்பே அன்பு இல்லாமல் நம்மளை நேசிச்சிருந்தாருன்னா அவரால் நம்மளை நேசிக்க முடிஞ்சிருக்காது. இன்னைக்கு பார்க்குற உலகத்தில் இருக்கிற அன்பு மாதிரி அவரோட அன்பு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நேசிக்கப்பட்டிருக்க மாட்டோம், நமக்கு கண்டிப்பாக அன்பு கிடைச்சிருக்காது. ஆனால் அவருக்கு நம்ம திருப்பி கொடுக்கணுங்கிற எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவரோட அன்பு அவர் மனசில் இருந்ததுனால தேவன் நம்மளை முழுசாக நேசிச்சார். அதோட நாமளும் மற்றவங்க கிட்ட இந்த அன்பை வெளிப்படுத்தணும்னு பைபிள் சொல்லுது. நீங்கள் மற்றவங்க மேலே அன்பு காட்டிட்டு அவங்க உங்களுக்கு நன்றி கடிதம் எழுதுவாங்கன்னு உங்கள் லெட்டர் பாக்ஸ் கிட்ட காத்திருக்காதீங்க. நீங்கள் நேசிக்கிற கஷ்டப்படுறவங்களுக்கு இதையெல்லாம் செஞ்சோம் 3 வாரம் ஆகியும் கூட அவங்க கிட்ட இருந்து எந்த பதிலும் இல்லைங்கிறதுனால ரொம்ப கவலைப்படாதீங்க. நீங்கள் மற்றவங்க மேலே தேவனோட சுபாவம் உங்களுக்குள்ளே இருந்து உதவி செய்கிறதுனால தான் நீங்கள் அவங்கள நேசிக்கிறீங்க. அதனால் அவங்களோட பதிலுக்காக நீங்கள் காத்திருக்காதீங்க.
நல்லா கவனிங்க. இப்போ நாம இந்த வசனத்தை பார்க்கும்போது அந்த 31வது வசன கடைசியில் இந்த பிரதான கட்டளையோட மேன்மை இருக்கு. இன்னைக்கு நான் உங்களுக்கு விளக்கி சொன்ன மாதிரி இயேசு தன்னோட பதிலில் விளக்கி சொன்னார். அதோட நம்ம படித்த இந்த பதிலையும் சொன்னார். என்ன நடக்குதுங்கிறத கவனிங்க. அதற்கு வேத பாரகன், சரிதான் போதகரே, நீர் சொன்னது சத்தியம். ஒரே தேவன் உண்டு, அவரை தவிர வேறொரு தேவன் இல்லை. முழு இருதயத்தோடும் முழு மனதோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறதும் தன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல பிறனிடத்தில் அன்பு கூறுகிறதுமே சர்வாங்க தகனம் முதலிய பலிகளை பார்க்கிலும் முக்கியமானதாக இருக்கிறது. இப்போ இது ஒரு புத்திசாலித்தனமான அறிக்கை. இங்க ஒரு வேத பாரகர் இருக்காரு. வேத பாரகர்னா யாரு? அவர் ஒரு கற்று தேர்ந்த நல்லா படிச்ச பக்தியான ஒரு நபர். அவர் என்ன செய்வார்? அவர் தேவாலயத்தில் பலி செலுத்துகிற மற்றும் முறைமைகளை செய்கிற இடத்துல இருப்பார். யூதர்களோட ஆராதனைக்கும் அவங்களோட விசுவாசத்தின் அறிவுக்கும் அவர்தான் தலைவர். இயேசுவோட இந்த வார்த்தைகள் இல்லாமல் தான் ஒரு நல்ல யூதனா இல்லைனா கெட்ட யூதனான்னு எப்படி அவர் தன்னை தானே மதிப்பீடு செய்வார்? நான் பலி செலுத்துறத செய்கிறேனா, நான் காணிக்கையை செலுத்துறேனா, யூத நியாய பிரமாணம் என்கிட்ட எதிர்பார்க்கிற எல்லாத்தையும் நான் செய்கிறேனா, அதுக்கு அவன் அநேகமாக நிச்சயமானு சொல்லியிருக்கலாம். ஆனால் இப்போது இந்த வேத பாரகன் அவருடைய செயலோட உண்மையை பற்றி விளக்குறதையும் அவர் பேசுகிறதையும் கேட்டுட்டு என்ன செஞ்சான் தெரியுமா? ஆண்டவரே, நான் புரிஞ்சுக்கிட்டேன். முழு இருதயத்தோடையும் ஆத்மாவோடையும் பலத்தோடையும் உங்களை நேசிக்கிறதுனா என்னன்னும், எல்லா பலிகளையும் எல்லா சடங்காசாரங்களையும் அதோட நான் செய்கிற எல்லா மத காரியங்களையும் விட நான் என்னை நேசிக்கிற மாதிரி மற்றவங்களையும் நேசிக்கணுங்கிறது எவ்வளோ முக்கியம்னு நான் நல்லாவே உணர்ந்துட்டேன். அது எவ்வளோ ஆழமானதுன்னு புரிஞ்சுக்கிட்டு இப்போ அதுக்கான வழி உங்ககிட்ட கிடையாது. இங்கே நல்லா படித்த யூத மார்க்கத்தோட வெளி உலகத்தில் வாழற ஒரு மனுஷனும் ஒரு யூதனும் தான் செஞ்ச எல்லா விஷயங்களையும் தன்னோட மன திருப்திக்காக செய்கிறோங்கிறதையும் அடுத்து தன்னோட முழு இதயத்தோட தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டுன்றதையும் தன்னை மாதிரியே மற்றவங்களையும் நேசிக்கணுங்கிறத ஏற்றுக்கிட்டான். அற்புதம். அவர் சொல்லணும்னு நீங்கள் எதிர்பார்த்த கடைசி விஷயம் இதுதான். பலிமுறையை குறைத்து பேசுறது ரொம்பவே கஷ்டமானதா இருக்கு. ஏன்னா பலி செலுத்தப்படுற தேவாலயத்தில் மதத்தின் அஸ்திவாரமா இருக்கிற ஒரு இறையலாளர் இதை சொல்றாரு. அதனால இயேசு அதுக்கு எப்படி பதில் சொல்ல போறாரு? அந்த வசனத்தில் இருக்கிற கடைசி அந்த வரி தான் நமக்கு பதிலை கொண்டு வருது. அவன் விவேகமாய் உத்தரவு சொன்னதை இயேசு கண்டு, நீ தேவனுடைய ராஜ்யத்திற்கு தூரமானவன் அல்ல என்றார். நீ தேவனுடைய ராஜ்யத்திற்கு தூரமானவன் இல்லை என்று அவர் சொன்னார். தேவனை நேசிக்கிறதும் மற்றவங்களை நேசிக்கிறதோட முக்கியத்துவத்தையும் பற்றி இன்னைக்கு நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்களோ அது உங்களை தேவனுடைய ராஜ்யத்திற்கு நெருக்கமாக கொண்டு போகுது. நீங்க தூரமா இல்லை. மேலும் அந்த விவாதத்தோட முடியல. இயேசு வேறு எந்த கேள்விகளுக்கும் பதில் சொல்லலன்னு பைபிள் சொல்லுது. இயேசு என்ன சொன்னாருங்கிறத எழுதிக்கங்க. நீ தூரமானவன் இல்லைன்னு சொன்னாரு. வேத பாரகன் சொன்னதை வச்சு அவர் அதை உறுதிப்படுத்தினாரு. நீ ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்ட, அதனால நீ தேவனுடைய ராஜ்யத்துக்கு தூரமானவன் இல்லைன்னு அவர் சொன்னார். இருந்தாலும் தூரமாக இல்லைங்கிறது மட்டும் போதுமானது கிடையாது. அவன் ராஜ்யத்தில் இல்லை, அவன் அதை விட்டு கொஞ்சம் தூரமாக இல்லை. அதாவது தேவனுடைய கட்டளைகள் முழுசையும் அவன் செய்யலை, ஆனால் அவர் ரொம்ப தூரம் போக வேண்டியதும் இல்லை. ராஜ்யத்தில் இருக்கிறதுக்கு இயேசு என்ன சொன்னாரோ அதை ஏற்றுக்கிறது மட்டும் இல்லாமல் அவரோட அதிகாரத்துக்கும் இயேசு என்ன சொன்னாரோ அதை செய்கிறதுக்கும் உங்களை நீங்கள் முழுசாக ஒப்படைக்கணும். அதை தெரிஞ்சும் அதை செய்யாமல் இருப்பதோட அர்த்தம் தூரமாக இல்லைங்கிறது கிடையாது. அதாவது நீங்கள் தேவனுக்கு முன்னாடி நின்றுக்கிட்டு இருக்கீங்க. நான் ஏன் உன்னை பரலோகத்துக்குள்ளே அனுமதிக்கணும்னு அவர் கேட்குறாரு. அதுக்கு நீங்கள் சரியாண்டவரை நான் தூரமானவன் இல்லைன்னு நினைக்கிறேன், பக்கத்தில் இருக்கிறதா நினைக்கிறேன். பரலோகத்துக்கு போகும்போது அதுக்கு பக்கத்தில் இருக்க நீங்கள் விரும்பலை, அதுக்கு உள்ளே இருக்க விரும்புறீங்கன்னு உங்களை எத்தனை பேருக்கு தெரியும்? பக்கத்துலையா? நீங்கள் அங்கேயே இருக்க விரும்புகிறீங்க. நீங்கள் கேட்டதை நீங்கள் அடையணும். யாரை பற்றி பேசுகிறோமோ அவரை ஏற்றுக்கங்க. இயேசு கிறிஸ்துவை உங்கள் ரட்சகராக ஏற்றுக்கங்க. நீங்கள் பக்கத்தில் இருக்க வேண்டாம், அங்கேயே இருங்க. இந்த மனுஷன் கூட இயேசு நடத்தின உரையாடலில் இப்போ நாம் திரும்பி பார்க்கும்போது அது எல்லாமே எப்படி பொருந்துதுங்கிறத நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். இயேசு ஒரு கேள்வி கேட்டு 2 பதில் கொடுத்தாருங்கிறத ஞாபகம் வச்சுக்கங்க. பிரதான கற்பனை எது? உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு ஆத்மாவோடும் இருதயத்தோடும் அன்பு கூறுவாயாக, உன்னை போலவே மற்றவனிடத்திலும் அன்பு கூறு. அது ஒரு பதில் கிடையாது, 2 பதில்கள். ஒரு கேள்வி 2 பதில்கள். ஆனால் இப்போ அவரோட பதிலில் இந்த 2 விஷயங்களையும் ஒன்றா இணைக்க போறாரு. உண்மையாகவே அது ஒரு பதில் தான். தேவனை எப்படி நீங்கள் நேசிப்பீர்கள்? மற்றவங்களை நேசிக்கிறது மூலமா நீங்கள் தேவனை நேசிப்பீங்க.
அன்புங்கிறது உங்க இதயத்தை சுத்தி இருக்கிற இதமான மென்மையான உணர்வு கிடையாது. அன்புங்கிறது செயல்படுற ஒரு வார்த்தை. நீங்க நேசிக்கும் போது ஏதாவது ஒன்று நீங்க செய்யணும். நீங்க யாரையாவது நேசிக்கும் போது நீங்க ஏதாவது செய்யணும். இயேசு இந்த உரையாடலை பற்றி தன்னோட ஒலிவமலை பிரசங்கத்தில் ஒரு பார்வையை தந்திருக்காரு. அதுக்கான ஒரு தெளிவான உதாரணத்தை இங்கே கொடுத்துருக்காரு. உங்களுக்காக நான் இதை வாசிக்கிறேன். இதை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சா ஸ்க்ரீனில் இருக்கும். அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களை, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்தரித்து கொள்ளுங்கள். பசியாய் இருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். தாகமாய் இருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள். அந்நியனாய் இருந்தேன், என்னை சேர்த்து கொண்டீர்கள். வஸ்திரமில்லாதிருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். வியாதியாய் இருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள் என்று சொல்வார். அப்பொழுது நீதிமான்கள் அவருக்கு பிரதியுத்திரமாக, ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுது உம்மை பசியுள்ளவர்களாக கண்டு உமக்கு போஜனம் கொடுத்தோம், எப்பொழுது உம்மை தாகமுள்ளவர்களாக கண்டு தாகத்தை தீர்த்தோம், எப்பொழுது உம்மை அந்நியராக கண்டு உம்மை சேர்த்து கொண்டோம், எப்பொழுது வஸ்திரம் கொடுத்தோம், எப்பொழுது வியாதியுள்ளவராகவும் காவல் இருக்கிறவராகவும் கண்டு உம்மிடத்தில் வந்தோம் என்பார்கள். அதற்கு ராஜா பிரதியுத்திரமாக, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்பார். நீ என்னை நேசிக்க வேண்டும் என்றால் நீ மற்றவர்களை நேசிக்க வேண்டும். ஏன்னா மற்றவங்களை நேசிக்கிறது மூலமா நீ என்னை நேசிக்க முடியும் என்று இயேசு சொன்னார். இந்த பட்டியலில் நான் மறுபடியும் முழுசா பார்த்தப்போ அது ரொம்பவே ஆழமா இருக்கு இல்லையா? அந்த பட்டியலில் என்ன இருக்கு? பசியா இருக்கிறவங்களுக்கு சாப்பிட ஏதாவது தரணும், தாகமா இருக்கிறவங்களுக்கு குடிக்கிறதுக்கு ஏதாவது தரணும், ஆடை ஏதும் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு ஆடைகளை தரணும், வியாதியோட இருக்கிறவங்களுக்கு உதவி செய்யணும், ஹாஸ்பிட்டல்லையோ இல்லை உங்க கூட வேலை பார்த்த ஒருத்தர் ஜெயிலில் இருக்கும்போதோ போய் பார்க்கணும். இது ஒரு பெரிய பட்டியல் இல்லையா? அதை தான் பைபிள் வசனம் சொல்லுது. மற்றவங்களை நேசிப்பது மூலமா நீங்க தேவனை நேசிக்கிறீங்க, மற்றவங்களுக்கு உதவி செய்யறது மூலமா நீங்க தேவனுக்கு உதவி செய்றீங்க. மேலும் அந்த வகையான மேற்கோள் இல்லை மேற்கொள்ள இயலாத ஆவிக்குரிய பகுதியிலிருந்து எடுத்து அது சார்ந்த நடைமுறை பகுதிக்கு கொண்டு வருது. நம்மளோட பெரும்பாலான உபதேசங்கள் நம்ம வீட்டை விட்டு வெளியே போறது இல்லை. நம்மளோட பெரும்பாலான நம்பிக்கைகள் கதவை கூட தாண்டது கிடையாது. ஆனால் உங்களுக்கு முன்னாடி இருக்கிற அந்த அடையாளத்தின்படி நீங்கள் உண்மையிலேயே வாழறது எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்க விரும்புறீங்களான்னு பைபிள் கேட்குது. நீங்கள் ஒரு கிறிஸ்துவராக இருக்கிற அர்த்தத்துக்கு ஏற்ற மாதிரி வாழ விரும்புகிறீங்களா? அது ரொம்பவே ஆழமாக இருந்தாலும் ரொம்ப எளிமையானதும் கூட. தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் ஆத்மாவோடும் மனதோடும் பலத்தோடும் அன்பு கூர்வாயாக. அதோட அர்த்தம் என்ன? அதாவது நான் மற்றவங்களை நேசிக்கும் போது நான் அவங்கள என்னோட முழு இதயத்தோடையும் ஆத்மாவோடையும் மனசோடையும் பலத்தோடையும் நேசிக்கணும். அதுக்கப்புறம் நான் மற்றவங்களை நேசிக்கிற மாதிரி தேவனையும் நேசிக்கணும். அப்போ நமக்கு தேவன் வச்சிருக்கிற முதல் இடத்துல இருக்கிற ரொம்ப முக்கியமான விஷயத்தை நாம செஞ்சு முடிப்போம். என்னைக்கான திருப்புமுனை நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு உங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நம்ம தேவனோட வார்த்தையை எந்த அளவுக்கு அதிகமாக தியானிக்கிறோமோ அந்த அளவுக்கு அதிகமாக நம்ம அன்பான தேவன் நம்ம ஒவ்வொருத்தருக்கூடிய தனிப்பட்ட ஐக்கியத்தை வச்சிருக்க விரும்புறத புரிஞ்சுக்க முடியும். அந்த உறவை ஏற்படுத்திக்கிட்டு நித்தியத்தை கிறிஸ்துவோட செலவிட விரும்புனீங்கன்னா உங்களுடைய பாவங்கள்ல இருந்து நீங்க மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவை உங்க சொந்த ரட்சகரா தேவனாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். அவருடைய இலவச ஈவான ரட்சிப்பை ஏற்றுக்கொள்வதற்காக நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். உங்களுடைய புதிய துவக்கம் அவரோடு இணைந்து ஆரம்பிக்கட்டும். அதனால இன்னைக்கு விசுவாசத்தோட இந்த படியில நடந்தீங்கன்னா உங்க முடிவை மற்ற கிறிஸ்துவர்களோட நம்பகமான ஊழியமா சொந்த தேவாலயத்துல பகிர்ந்துக்கவும் புதிய நம்பிக்கையில தொடர்ந்து நீங்க வளரவும் உங்களை உற்சாகப்படுத்துற. அவரோட உங்க பயணத்தை தொடங்கும் போது தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். சீக்கிரமாவே அடுத்த திருப்புமுனை நிகழ்ச்சியில உங்களை சந்திக்க நான் அவளோட காத்திருக்கேன்.